அன்பான மிதுன ராசி நேயர்களே, புதன் ராசி அதிபதியாக இருக்கிறதுனால நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. கடவுளை தினமும் வணங்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. ஆன்மீகத்தில் அதிக ஈடுபாடு கொண்டவங்களாக இருப்பீங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயங்களை படித்தும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க, அனுபவப்பட்டும் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஒவ்வொரு நாளையும் கடவுள் கொடுத்த பாக்கியமாக நினச்சி நன்றி உணர்வோடு இருப்பீங்க. மற்றவங்க கிட்ட போலியாக நடிக்க தெரியாது. வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பழமொழி இருக்கும். அது மாதிரி எதுவாக இருந்தாலும் நேருக்கு நேராக சொல்லிடுவீங்க. பொதுவாக மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு விதமான குணம் இருக்கும். எதையாவது புதுசாக கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுல துடிப்பாக இருப்பீங்க. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் எதையாவது படிச்சுக்கிட்டு அல்லது தெரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் 10th +2 டிகிரி இந்த மாதிரி ஏதாவது ஒன்று படிச்சிருப்பாங்க. கலைத்துறையிலையும் சிறப்பாக செயல்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. சில பேர் பாடகர்களாக, இசையமைப்பாளர்களாக, எழுத்தாளர்களாக, படைப்பாளிகளாக இருப்பாங்க. எந்த ஒரு கஷ்டமான விஷயமா இருந்தாலும் அதை உடனே கற்றுக்கிட்டு சுயமாக முன்னேற்றம் அடையக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுறதுல கில்லாடிங்க. கேலியும் கிண்டலும் நகைச்சுவமாக பேசுறதுல கெட்டிக்காரங்க. இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருக்கும். நண்பர்களோட கலந்துரையாடுறது, விவாதம் செய்கிறது, பொழுதுபோக்காக பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி தன்னுடைய நேரத்தை அதிகமாக செலவிடுவாங்க. எப்பவும் சிரிச்ச முகத்தோடு இருப்பாங்க. சோம்பலுக்கு என்றைக்குமே இடம் கொடுக்க மாட்டாங்க. இவங்க ஒருத்தரை பார்க்குறாங்கன்னா பார்த்த உடனே அவங்க எந்த மாதிரியான ஆள் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க. தாம் பழகிற யார்கிட்டையும் அந்தஸ்தை பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி அன்பு காட்டுறதுல பாரபட்சமும் காட்ட மாட்டாங்க. எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பழகுவாங்க. வீட்டுக்குள்ளே இருக்கிறத விட வெளியே இருக்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க. இவங்களுடைய சிந்தனையும் செயல்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எப்பவும் பாசிட்டிவாக, எந்தவித கவலையும் இல்லாத மாதிரி ஜாலியாக சுற்றிட்டு இருப்பாங்க. இன்னும் சொல்லப்போனால் தனக்கான விஷயங்களை எப்படி அடையணும் அப்படிங்கிற சூட்சமும் தெரிஞ்சவங்களாக இருப்பாங்க. பேசி பேசியே மற்றவங்களை தன்னுடைய வழிக்கு கொண்டு வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த மாதிரியான சிறப்பான குணங்கள் இருக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா மிதுன ராசி மிருகசீரிசம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம், திருவாதிரை நட்சத்திரம், புனர்பூசம் 1, 2, 3 நட்சத்திர பாதங்கள் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் மிகச் சிறப்பாக, இனிமையாக, அதிர்ஷ்டம் நிறைந்ததாக இருக்க போகுது. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றிகளை கொடுப்பதற்கு தயாராக இருக்குது. சூரியன் மற்றும் குரு உங்களுடைய ராசிக்கு சரியில்லாமல் இருந்தாலும் நீங்கள் எதையும் நிதானத்தோடு செஞ்சீங்கன்னா உங்களுக்கான காரியங்கள் எல்லாமே வெற்றி அடையும். அதே நேரத்தில் இதுவரைக்கும் உங்களுடைய மனசில் நீண்ட நாட்களாக இருந்து வந்த அனாவசியமான பீதி, பயம், படபடப்பு, சுற்றி இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன நினைப்பாங்க அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது. உங்கள் மனசுக்குள்ளேயும் வெளியிலையும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தொல்லைகளும், சில மனிதர்களுடைய நடவடிக்கையிலிருந்து எப்படி தப்பிக்க போகிறோம் அப்படின்னு ரொம்பவே இது வரைக்கும் தவிச்சிட்டு இருந்திருப்பீங்க. இதுக்கெல்லாம் மகிழ்ச்சியான திருப்பங்களும் விடிவு காலமும் உங்கள் வாழ்க்கையில் விரைவிலேயே நடக்க போகுது. குடும்ப உறவுகளிடத்தில் சரியான புரிதல் இல்லாமல், நிம்மதி இல்லாமல் இருந்தீங்க. உங்களுடைய உணர்ச்சிகளுக்கு மதிப்பு கொடுக்காம உதாசீனப்படுத்திட்டு இருந்திருப்பாங்க. இனி உங்களை புரிஞ்சுக்க முயற்சி செய்வாங்க. வேலை மற்றும் தொழில் செய்யக்கூடிய இடத்துல நீங்க நினைச்ச விஷயங்கள் எல்லாமே நினைச்ச மாதிரி நடக்காம உங்களை ரொம்பவே மன உளைச்சலுக்கு ஆளாகிட்டு தூங்க விடாம செஞ்சுட்டு இருந்தது. அதுவெல்லாம் விரைவிலேயே உங்க வாழ்க்கையில மாறப்போகுது. உங்களுடைய பண கஷ்டங்களுக்கெல்லாம் உடனடியாக ஒரு தீர்வு கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய காலங்களில் செவ்வாயும் யோகாதிபதியான சுக்கிரனும் அருமையான அமைப்பில் கூட்டு சேர்ந்து தனுசு ராசியில் இருக்கிறாங்க. உங்களுடைய இல்லத்திற்குள்ள லட்சுமி கடாட்சம், செல்வாக்கு எல்லாமே அதிகரிக்க போகுது. உங்களுடைய பொருளாதார நிலை உயரப்போகுது. உங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ரெட்டிப்பாக போகுது. பொன் பொருள் சேரும். உங்களுடைய குழந்தைகள் மற்றும் வாழ்க்கை துணை கிட்ட புதிய பரஸ்பரம் உண்டாகும். மற்றவங்க மதிக்கிற மாதிரி உங்களுடைய பேச்சுக்கள் என்றைக்கும் இருக்கும். குடும்பத்திலும் குடும்ப உறவுகளிடத்திலும் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும். நீங்கள் மீண்டும் தலை நிமிர்ந்து வாழ போகிறீங்க. இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்த சில தவறுகள், மறக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சம்பவங்கள் எல்லாம் நீங்களாக விருப்பப்பட்டு செய்யலை, சூழ்நிலை காரணமாக இதுவெல்லாம் நடந்துருச்சு அப்படிங்கிறத உங்களை சுற்றி இருக்கிறவங்க, நீங்க விரும்பக்கூடியவங்க அவங்களாவே இதையெல்லாம் புரிஞ்சுக்குவாங்க. தவறுகளை எல்லாம் ஒத்துக்கிட்டு திருந்திக்கணும், நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிற உங்களுடைய எண்ணம் உங்களுக்கான நல்ல வாய்ப்புகளை எல்லாம் உருவாக்கி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் எல்லாமே உங்களுக்கு சரியாகும். நீங்கள் நிம்மதியாக நடமாட போகிறீங்க.
அழகான இளமையான தோற்றம் உங்களுக்கு மீண்டும் கிடைக்க போகுது. இது வரைக்கும் போதுமான அளவுக்கு கை நிறைய நீங்கள் சம்பாத்தியம் செஞ்சாலும் கையில் பணம் வர்றது தெரியும், ஆனால் போகிறது தெரியாமல் இருந்துச்சு. இனி உங்களுக்கு அனாவசியமான செலவுகளுக்கு அவசியம் இருக்காது. நீங்கள் அமைதியாகவே இருந்தாலும் தேவையில்லாத வார்த்தைகளையும் செயல்களையும் செஞ்சு பகையையும் வம்பையும் உண்டாக்கிய எதிரிகள் உங்களை விட்டு விலகி போவாங்க. உங்களை பற்றி தவறான எண்ணங்கள் வச்சுட்டு இருந்த சில மனிதர்கள் தன்னுடைய கருத்துக்காக உங்ககிட்ட மன்னிப்பும் கேட்பாங்க. அவங்களாவே உங்ககிட்ட வந்து பேசி நட்பை ஏற்படுத்திக்குவாங்க. வேலை செய்யக்கூடிய இடத்திலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேலையில் முழு திருப்தி கிடைக்கும். பதவி உயர்வுகளுக்கு உங்களுடைய பெயரை பரிந்துரை செய்வாங்க. நீண்ட நாட்களாக வராமல் இருந்த பண பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். வருமானம் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் செஞ்சிட்டு இருந்த சின்ன தொழில், வியாபாரம், கூட்டு தொழில் விஷயங்கள், பெரிய பட்ஜெட் முதலீடு யோசனைகள், ரியல் எஸ்டேட் போன்ற அனைத்துமே உங்களுக்கு அனுகூலமான லாபங்களை கொடுக்க போகுது. மிதுன ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பேச்சில் ஒரு காந்த சக்தி இருக்கும். நீங்கள் நேர்மறையாக பேசும்போது உங்களை மாதிரி ஒரு வியாபாரி, உங்களை மாதிரி நல்ல ஒரு மனிதரை யாரையுமே இணையாக சொல்ல முடியாது. குடும்பத்திற்காகவும் குழந்தைகளுக்காகவும் இதுவரைக்கும் நீங்கள் சொல்ல முடியாத கஷ்டங்களையும் வேதனைகளையும் அனுபவிச்சுட்டு வந்தீங்க. மனதளவில் இந்த பிரச்சனை உங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தது. அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி மீண்டு வர்றது அப்படின்னு தெரியாமல் இருந்தீங்க. அதுவெல்லாம் உங்களுக்கு கொஞ்ச நாளில் மாறப்போகுது. சுய ஒழுக்கம் இல்லாத தவறான விஷயங்களை செஞ்சிட்டு இருந்த நபர் உங்கள் வாழ்க்கையை விட்டு விலக போகிறாங்க. சில நபர்கள் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகிறாங்கன்னா அதுக்காக நீங்கள் சந்தோஷம்தான் படணும். ஏன் அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் எந்த காலத்திலையும் திருந்த மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். என்னதான் கிரகங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்தாலும் மனிதர்கள் கிட்ட மனமாற்றம் வராமல் யாரையும் உங்களால் திருத்தவும் முடியாது. அவங்க திருந்தவும் மாட்டாங்க. இப்படிப்பட்ட குடும்ப உறவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் எப்படி முன்னேறணும் அப்படிங்கிறத மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் எப்பவும் நல்ல விஷயங்களை மட்டுமே செஞ்சு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கணும். பணத்தை கொடுத்து யாரையும் பணக்காரன் ஆக்கிட முடியாது. பணத்திற்காக வரக்கூடிய சொந்தங்களும் நண்பர்களும் உறவுகளும் மனிதர்களும் என்றைக்குமே உங்களுக்கு உண்மையாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். தேவைகளுக்கு மட்டுமே பழகக்கூடிய நபர்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களை சுற்றி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமான இந்த வாழ்க்கையில் துணிஞ்சு வாழ தைரியத்தை நீங்கள் வளர்த்துக்கணும். ஆண்களாக இருக்கிறீங்கன்னா பெண்கள் கிட்ட பழகும் போதும், பெண்களாக இருக்கிறீங்கன்னா ஆண்கள் கிட்ட பழகும் போதும் கண்ணியமாக நடந்துக்கிறது ரொம்பவே அவசியம். உங்கள் மேலே தேவையில்லாமல் பழி போடணும், உங்கள் பேரை கெடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே அவதூறுகள் பேசுறது, தப்பாக பேசுறது, இதையெல்லாம் ஒரு பொழுதுபோக்காக சில பேர் செஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரியான மனுஷங்க நமக்கு தொல்லைகளை கொடுத்தாலும் அவங்க அந்த மாதிரி பேசிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்பவே கவனமாக இருப்பீங்க. இந்த மாதிரியான நெகட்டிவான சுச்சுவேஷன்லேயும் பாசிட்டிவான குணங்களை நீங்கள் வளர்த்துக்கணும். இன்னும் சிலர் பார்த்தீங்கன்னா ஆலோசனை சொல்கிறேன் அப்படிங்கிற பேரில் நீங்கள் பட்ட கஷ்டங்களையெல்லாம் சொல்லி காட்டுவாங்களே தவிர அவங்கள பெருமையாக பேசிக்கிட்டு உங்களுக்கு எந்த ஒரு உதவியும் செய்ய மாட்டாங்க. ஒரு சின்ன துரும்பு அளவுக்கு கூட உங்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. உங்ககிட்டிருந்து வெளிப்படக்கூடிய தைரியம் மூலமாக தான் உங்கள் வாழ்க்கை நல்ல பாதையில் பயணிக்க போகுது. இதுவரைக்கும் உங்களை கஷ்டப்படுத்திட்டு இருந்த உங்கள் வாழ்க்கை துணையின் உறவுகள் உங்களை இனி சீண்ட போகிறது இல்லை. உங்களை விட்டு விலகி போவாங்க. இதுவரைக்கும் பலவீனமாக இருந்த நீங்கள் பலம் அடையணும். தெய்வத்தினுடைய அன்பும் அருளும் உங்களுக்கு இருக்கிறதால தான் இத்தனை பிரச்சனைகளை கடந்தும் இன்னும் நீங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்கள் குலதெய்வத்தினுடைய துணையால் உங்களுக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். மனசுக்குள்ள நல்ல தெளிவு பிறக்கும். உங்களுடைய குழப்பங்களுக்கு எல்லாமே நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மறந்துடக்கூடாது. மிதுன ராசிக்காரங்களில் முதல் தர அதிர்ஷ்டசாலிகளாக புனர்பூச நட்சத்திரக்காரங்களும், இரண்டாவது இடத்துல திருவாதிர நட்சத்திரக்காரங்களும், மூன்றாவது இடத்துல மிருக சீரிச நட்சத்திரக்காரங்களும் மிகச்சிறந்த பலன்களை எல்லாம் அடைய போகிறாங்க. குடும்ப உறவுகளுக்குள்ள சொத்து சம்பந்தமாக பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதுவெல்லாம் உடன்பாடு ஏற்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உடனே கிடைக்கும். நீதிமன்றத்தில் வழக்குகள் இருந்தாலும் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது, ஆபரணங்கள் வாங்குவதில் உங்களுக்கு அதிகமான நாட்டம் ஏற்படும். காதலிக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கோபம் மற்றும் புரிதல் இல்லாமல் இருந்ததுனால பிரிவுகள், இடைவெளி எல்லாம் ஏற்பட்டிருக்கும். அதுவெல்லாம் உங்களுக்கு அன்பாக மாறி மீண்டும் சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இரண்டு பேருடைய புரிதலும் முழுமை அடைஞ்சிச்சுன்னா உங்களுக்கு திடீர்னு காதல் திருமணம் இரு வீட்டாருடைய சம்மதத்தோடு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமாக இருக்கு. இளம் தம்பதிகளுக்கு பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கியங்கள் விரைவில் ஏற்படும். நீண்ட காலமாக குழந்தைகள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க 2026ஆம் ஆண்டு புத்தாண்டில்
நல்ல உணவு பழக்கங்கள், மருத்துவ சிகிச்சை இதையெல்லாம் எடுத்துட்டு உறவில் இருந்தாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கான புத்திர பாக்கியம் எல்லாமே கிடைக்கும். கல்வி சம்பந்தமாக பார்த்தீங்கன்னா படிப்பு விஷயத்தில் ஆர்வம் இல்லாமல் எதையாவது ஒரு இடையூறுகள் வந்துக்கிட்டே இருக்கும். நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை மற்றும் படிப்பதற்கான சூழ்நிலைகளை பெற்றோர்கள் ஏற்படுத்தி கொடுக்கும்போது கல்வியில் சிறந்து விளங்குவாங்க, நிறைய பரிசுகள் பெறுவாங்க, போட்டித் தேர்வுகள் எல்லாம் ஜெயிச்சு வருவாங்க. அரசியல் மற்றும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு கடின உழைப்பு மற்றும் தன்னுடைய திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய சூழல்கள் எல்லாம் ஏற்படும். இதன் மூலமாக சீக்கிரமாகவே பிரபலம் அடைவாங்க. மக்கள் செல்வாக்கு அதிகரிக்கும், பெயரும் புகழும் கிடைக்கும். ஆட்சியில் முக்கிய பங்கு வகிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நன்றாக இருக்குதுங்க. உடல் ஆரோக்கியம் பெரிய தொந்தரவுகளை கொடுக்காவிட்டாலும் மனதளவில் கொஞ்சம் குழப்பங்கள் எல்லாம் இருந்திருக்கும். உங்கள் குலதெய்வ கோயில் மற்றும் இஷ்ட தெய்வம் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடிவிட்டு கடவுளை எல்லாம் நீங்கள் வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான அனைத்து பிரச்சனைகளும் தீரும், நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். தெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் முழுசாக பெற்றுக்க முடியும். உங்களுடைய நேரத்தையும் பணத்தையும் உங்களுடைய எதிர்கால திட்டங்களுக்காக நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா 2026ஆம் ஆண்டின் துவக்கத்திலிருந்து நீங்கள் எந்த கவலையும் இல்லாத புது மனுஷனாக நீங்கள் வாழ போகிறீங்க. நீங்கள் ஆசைப்பட்ட செல்வம், பொருள், நிம்மதி, வாழ்க்கை எல்லாமே உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. நம்பிக்கையோடு இருங்க, உங்கள் வாழ்க்கை மாறப்போகுது. வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு.